ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் லிட்டில் ஜிரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இப்போ வந்துட்டு கட்டாஞ்சி மலைக்கு தான் போய்க்கிருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டுருந்துச்சு. பட் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரும்னு தெரில. இப்போ 88 இருக்குது. இதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். கட்டாஞ்சி மலைக்கு போயிட்டு அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி ஒன் டைம் போயிருக்கேன், பட் கிலோமீட்டரில் செக் பண்ணதில்லை. செம்மையாக இருக்கும். பட் மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வியூ இருக்காது. போவோம். நான் போர் அடிக்குதில்ல, எனக்கு ரூம்லேயே இருக்க போர் அடிக்குது. பசங்களும் ஊருக்கு போயிட்டானுங்க பொங்கலுக்கு. நான் மட்டும்தான் ரூமில் இருக்கேன். அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு இந்த சோலோ ரைட் பண்ணி பேசிட்டு போகிறதுக்குலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு தெரில. அப்போ இந்த மந்த்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக போகிறோம். போய் தான் ஆகணும். நம்மளும் எவ்வளோ நேரம் ஒர்க்குன்னு இருக்குது. கொடைக்கானல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மந்த் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ரிப்பு போகல. அதனால் இந்த மந்தாச்சு போவோம். ஆல்ரெடி இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் போகலான்னு பிளான் இருந்துச்சு. மூணாரில் வேறு செம்ம ரெயின் இருந்தனால சரி வேணாம், போயிட்டும் ரைடு வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேணாம் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கட்டாஞ்சி மலையே தெரியலேன்றாங்க. இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, கட்டாஞ்சி மலை தெரிலேன்றாங்க. ஐயா, இன்றைக்கி பொங்கல் வேறையா? இன்றைக்கி என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மாட்டு பொங்கல்னால் மாடு தானே வரணும். நீங்கள் எங்கே தான் போகிறாங்க? வீட்டில் ஒரு மாடை வாங்கி வச்சுட்டு குளியாட்டி விட்டு பொட்டு வச்சு மாலை போட்டு பொங்கலை கொண்டாடாமல் ரோட்டில் உங்களுக்கு என்னடா வேலை? நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். அந்த வீடியோ மூணார் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டியும் நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock 6:30க்கெலாம் வந்துடும். ஸோ மறக்காமல் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கணுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியும். இங்கே ஏதோ ஒரு போட்டி நடக்குதுங்க, பொங்கல் போட்டி. கொடைக்கானல் ரைடு கூட ஒன் டேலேயே முடிச்சிட்டோம். 320 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. ஃபுல்லாக ட்ரிப்பே ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 320 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு எனக்கு. அப்படின்றப்போ பக்கத்தில் இருக்க கொடைக்கானலே 320 கிலோமீட்டர்ஸ்னால் மூணாறு. இங்கேருந்து மதுரையிலேருந்து மூணாறு ரொம்ப லாங் ட்ரிப்பு தான் இது. 1000 கிலோமீட்டர் கவர் ஆயிரும். கவர் பண்ணுறேன், நானாக கவர் பண்ணுறேன் இல்லைன்னாலும் கூட 1000 கிலோமீட்டர். எதுக்கு நான் ஜனவரி மந்த்து நாங்கள் பிளான் போட்டோம்னா மூணார் ட்ரிப்பு. என் கூட ட்ரிப்பு வர அண்ணவங்க வந்துட்டு ஃபாரின் போகலான்ற பிளானில் இருக்காங்க போல். ஸோ விசா இன்னும் வரல, அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ஜனவரியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற பிளான். இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். என்ன பண்ணுறது, நம்ம சிச்சுவேஷனை பட்டிருக்கு. ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் போய் போனோன்னா ஈஸி. காரமடையிலேருந்து வந்தால் இது ஈஸி. கோயம்புத்தூர்லேருந்து வேறு ரூட்டில் வருவாங்க. பட் நமக்கு அந்த ரூட் வந்து தெரியாது. நல்லா இருக்குங்க. நல்லா க்ரீனரியாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு சின்ன ரோடு தான், சூப்பராக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னு தெரில, என்ன சுவாமின்னு தெரில. மேலே ஒரு கோவில் இருக்குது. பட் நம்ம கோவிலுக்கு போக மாட்டோம். ஐயோ, இந்த ரோடா அந்த ரோடா? இது கோவிலுக்கு போகிறதா? அது அதில் வந்தால் வந்துருக்கலாமா? எதுக்கு சோலோ போனால் போர் அடிக்குங்க. ஆல்ரெடி நான் இங்கேருந்து மதுரை போயிருக்கேன். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டானா இந்த இங்கே இதுக்கு நேரம் தான் போக போகிறோம். அவ்வளோலாம் வந்துட்டோம்.
கரெக்டாக வந்தால் அங்கே தான் போக போகிறோம். ஒரு வழியாக வந்துட்டோங்க. குட்டி ஹில்ஸ் நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் மொத்தமே ஒரு 3 ஹேர் பின் பெயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெயிண்ட் ஏறிக்கச்சு. செகண்டு தேர்ட் ஹேர் பின் பெயிண்ட் ஏறியாச்சுங்க. 4 4 இருக்கா? லாஸ்ட் டைம் ரொம்பலாம் கவுண்ட் டவுன் பண்ணுங்க. 4 பேரில் ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கேயும் இல்லை பெருசா என்ன பண்ணுறது நம்ம. ஒன் நாட் டூ ரொம்ப நியர்பை தாங்க. மேலே ஏறலாமா? வேணாம். ஐயோ அந்த பொண்ணு பார்த்தாங்க பார்க்குது. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. லைட்டாக மிஸ்டாக இருக்குது. அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஏம்மா நம்ம பைக் அங்கே நிற்கிது. எனக்குலாம் லவர்ஸ் நிற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு சூப்பர். நம்ம கிளாஸே அங்கே தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. பூராமே லவர்ஸாக தான் வர்றாங்க. லவர்ஸ் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்குலாம் வெயில் இல்லை. செம்மையாக இருக்குங்க. எந்தளவுக்கு வியூ இருக்குன்னு தெரில கேமராவில். எம்மே போலீஸ் வந்தாங்க. பட்டு நம்மளை எதுவும் கேட்கலை. அவங்ககிட்ட போயிட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. சும்மா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் வந்தாச்சு. கொஞ்சம் கீழே. சரி ஓகேங்க, நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் இப்போ போன ரூட்டு தான். இதே ரூட்டை நான் ரிட்டன் எடுத்து எதுக்கு சும்மா போர் அடிக்க விரும்பலை உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பை. கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. பை.